இப்ப யார பத்தி சொல்ல போறேன்னா இந்த ஹீரோயின் வந்து இப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு வராங்க. ஓகே. அண்ட் அந்த படமும் வந்து ஹிட் ஆயிருதுப்பா. ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஆமா. யார் அப்படின்னா ரொம்ப கியூட்டான ஒரு குட்டி பொண்ணு மாதிரி இருக்கு, பிரியா ஆனந்த். பிரியா ஆனந்த். வாவ். எஸ், பிரியா ஆனந்த் தான். அவங்க ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ஒரு கியூட்டா ஒரு சாஃப்டான டெலிகேட் டால் மாதிரி இருக்காங்க இல்லையா பிரியா ஆனந்த். சோ நான் வந்து பிரியா ஆனந்த் பத்தி தான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா பிரியா ஆனந்த்க்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை வந்துச்சா இப்போ. ஆசை. ஆமா, நம்ம பெரிய ஹீரோயின் ஆயிடணும் அந்த மாதிரி ஆசை சொல்ல. ஒரு படம் இருக்கு, குயின் அப்படின்னு ஒரு படம், ஹிந்தி படம். கங்கனா நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்க வந்து தாம் தூம் படத்துல கூட தமிழ்ல நடிச்சிருந்தாங்க. சோ ஹிந்தி படத்துல குயின் அப்படிங்கிற படத்துல கங்கனா தான் பண்ணிருந்தாங்க. அண்ட் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப வெயிட்டான தமிழ்ல எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அத பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். சோ அந்த கேரக்டர் வந்து கங்கனாக்கு ஒரு வெயிட்டான கேரக்டரா கொடுத்தது. அண்ட் அவங்க வந்து செம்மையா நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த படத்துல. நான் கூட பார்த்தேன்பா, கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க. நானும் பார்த்தேன். சூப்பரா எல்லா கேர்ள்ஸ்க்குமே தோணும், ச்சே இந்த மாதிரி நம்ம இருக்கணும்யா அப்படின்னு நம்ம நினைப்போம். சோ பிரியா ஆனந்த் வந்து ஆஸ் ஆக்ட்ரஸா வந்து அந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணீங்கன்னா நான் நடிக்கணும் அந்த படத்துல நான் ஆசைப்படுறேன், எனக்கு கங்கனாவோட கேரக்டர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு. ஏன்னா வந்து அந்த கேரக்டர் பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா. சோ தமிழ்ல சப்போஸ் ரீமேக் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் நான் அந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் நானு. அண்ட் ஒன் மோர் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க, நான் எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். அண்ட் என்ன தவிர்த்து வேற யாராச்சும் ஹீரோயின் நீங்க கமிட் பண்ணா கூட அந்த ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க, அந்த படத்தை அந்த கேரக்டர் வந்து சூப்பரா ப்ளே பண்ணுங்க, ஏன்னா அந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு கேரக்டர் அது, தயவு செஞ்சு எனக்கு கிடைச்சா நான் நல்லா பண்ணுவேன், அப்படி எனக்கு கிடைக்காம உங்களுக்கு பண்ண நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாயா, அந்த குயின் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அப்படி துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது பண்றது இல்ல அடுத்தவங்க ஏதாவது பண்றது. பிரியா ஆனந்துக்குமே அந்த துரு கேரக்டர்லாம் ரொம்ப அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும் அவங்க பண்றது இல்லையா. சோ பிரியா ஆனந்த்கே கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் பிரியா ஆனந்த் வந்து சொல்லிருக்காங்க, எனக்கு கொடுத்தாலும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சான்ஸ்க்காக, பட் வேற ஹீரோயினுக்கு போனாலும் நீங்களும் அந்த சான்ஸ் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.